2014 மூணார்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு 5 பொண்ணுங்க சேர்ந்து எங்க காலேஜ்ல இருக்க ப்ரொஃபஸரே எங்களை ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் அலிகேஷனை கம்ப்ளைண்டா கொடுக்கறாங்க. சார் பேரு பாத்தீங்கன்னா ஆனந்த் விஸ்வநாத். அவரு 3 ஆண்டுகள் சிறையில இருந்து 10 ஆண்டுகளா போராடி என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ப்ரூவ் பண்ணிருக்காரு. அப்புறம் ஏன் அந்த பொண்ணுங்க இவர் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சாங்கன்னா 2014 செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல எக்ஸாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த சார் பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த 5 பொண்ணுங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல இருந்திருக்காளுங்க. அந்த 5 பேருமே பார்த்து எழுதிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த இவரு அந்த 5 பொண்ணுங்களையும் கூட்டு போயிட்டு HM ரூம்ல விட்டுறாரு. அதை அந்த பொண்ணுங்க மனசுல வச்சுட்டு இவர் எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் அலிகேஷனை கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காளுங்க. அந்த போலீஸும் இந்த 5 பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு ஒழுங்கா விசாரிக்காமையே இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பொண்ணுங்க இத மாதிரி யாராச்சும் பழி வாங்கணும்னா இது மாதிரி என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத கையில எடுத்துறாங்க. இவர் மேல வச்ச இந்த ஃபேக் அலிகேஷனால இவரோட லைஃபே இப்ப கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இவரு இப்ப போராடி இவருக்கான ஜஸ்டிஸ் இப்ப கிடைச்சிருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் பாக்குறீங்க, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.